சந்தை வந்து காலங்காலமா இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கூட மனசுல கஷ்டமா இருக்குது. அது எதிர்கட்சிக்காரன் பார்லிமெண்ட்ல ஒருத்தனாவது அதை எடுத்து கேட்க மாட்டேன்றோம். நாங்க யாரை நம்பி ஓட்டு போடுறது இனிமே? சந்தையை மேம்படுத்துங்க, ஒரு தடுங்கல் பண்ணாதீங்க, இதை வந்து எடுக்காதீங்க, நம்ம பாரம்பரியத்தையே கெடுக்காதீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி. ஆனா வந்து எல்லா வண்டியும் வந்து ஈவினிங்ல இங்கதான் வருது, இந்த பக்கம் தான் வருது. மக்களை டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு வருது. எங்களுக்கு அதை ஏத்துக்கக்கூடிய மனசு இல்ல. சந்தை வேணும். ஏன்னா நாங்க பாரம்பரியத்தையே இதையும் இழக்க விரும்பல. நாங்க எல்லாத்தையும் இழந்துட்டோம், இதையும் இழக்க விரும்பல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எனக்கும் ஃபேமிலி அந்த அளவுக்கு ரொம்ப வசதிலாம் இல்லை. சந்தைக்கு வந்தால் தான் பொழப்பே, வருமானம் எதுவுமே இல்லை. 8 வருஷமா வந்துன்னு இருக்கேன். ஒரு தீர்வான இடமே இது போட்டிருந்த இடத்த வந்து இன்னைக்கு காலையில் காலி பண்ண சொல்லிட்டாங்க. காலி பண்ண சொல்லிட்டு ரோட்டுக்கு போயிட்டு ரோட்டுக்கு அமிச்சு இது போல கடை இல்லை அது போல அமிச்சு. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. கடை வெடிக்க எடுக்கல. அதுக்கப்புறம் 11 மணிக்கு விட்டாங்க. வியாபாரமும் எதுவும் இல்லை. இதை நம்பி தான் இது எங்களுக்கு வாழ்வாதாரமே தான். இளநீ தான் இது. நம்மளுக்கு எதுவுமே இது தொழிலெலாம் எதுவும் தெரியாது. இளநீ வெட்டுறது தான் தொழில். அதை வந்து இப்போ இது கடை வந்து எங்கள் சென்டர் கடை வந்து வைக்கக்கூடாது. நடைபாதை வியாபாரிகளாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு நடைபாதை வியாபாரிகள்லாம் போராட்டம் நடத்துறாங்க சார்? நடைபாதையெல்லாம் கடை போட்டிருந்தாங்க, கார்பரேஷன் அதை காலி பண்ணிடுச்சு, அதனால போராட்டம் நடக்கு. சார் நான் தெரியாம தான் கேட்கிறேன், நடைபாதைங்கிறதே பொதுமக்கள் நடக்கிறதுக்காக தானே சார்? நீ ஓவரா பேசு. ஆக மொத்தம் இங்கே வந்து மகளிருக்கு வந்து ஒரு கழிப்பிடமோ எந்த வசதியும் கிடையாது. எல்லாம் வாங்குறாங்க. அது இடத்துக்கு வந்து இடம் பிடிக்கிறதுக்கு வந்து 2000 ரூபாய் கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் 500 ரூபாய் கொடுப்போம் இடத்துக்கு. அதுக்கப்புறம் வண்டி உள்ளே வர்றதுக்கு 250 ரூபா. இது போல் நான் இது எங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கத்துலேருந்து வரேன். கவலைப்படாத வடிவேலு, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்.